ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரை பொங்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு அரிசியை வந்துட்டு அளந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி தான். இதில் 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கை அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பொங்கல் கூட பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்பவும் சேர்க்காமல் 1 கை அளவுக்கு மட்டும் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 டைம் கிட்டக்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் கிட்டக்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இப்போ குக்கரில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பானையில் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ 1 கப் அளவுக்கு வந்துட்டு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு நான் பாலும் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். க்ரீமி டேஸ்ட்டில் கிடைக்கும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். 3.5 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் கிட்டக்க நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் வெல்லம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கப் அளவு கூட சேர்க்கலாம். உங்கள் இனிப்பை பொறுத்து நீங்கள் வெல்லத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மண்டவளம் முருகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது வெல்லம் நல்லா உருகிருச்சு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டார்க்கான வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு சலடியில் நம்ம இருத்து எடுத்துக்கலாம். மண் தூசி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டர் ஆகிரும். ஸோ வந்துட்டு நல்லா இருத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருத்ததை வந்துட்டு மறுபடியும் அடுப்பாற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மண்டை வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் கையில் வந்துட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக தான். இது கூடவே நீங்கள் சுக்கு தட்டி போகிறதா இருந்தாலும் தட்டி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏலக்காயும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பொங்கலோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கரண்டிட்ட மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்காது. நம்ம கரெக்டான விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி பதத்தோடு தான் இருக்கும். நல்லா மசிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மண்டை வெல்லத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லாட்டினா சாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறோம் அப்படின்னா மெயினாக வந்துட்டு சக்கரை பொங்கல் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சக்கரை பொங்கல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு வீட்டில் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். மண்டவெல்லம் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ நேரம் மசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் தனியாக இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளித்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன்.
நெய் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே திராட்சையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொங்கல் கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சக்கரை பொங்கல் வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.